தம்பியுடன் பல்லாங்குழியும் தாயக்கட்டையும் ஆடி ஆடி அழுத்து விட்டது. தம்பி கூட ஆடித்தானே அழுத்து விட்டது, உன் தோழிகளோட ஆடு. என்னடி இது? தஞ்சாவின் அம்மா அவளை தனியாகவே விடமாட்டாள் போலிருக்கிறது. சற்று மாமி, என்னடி திடீரென்று விக்குகிறாய்? தெரியவில்லை மாமி, கொஞ்சம் குடிக்க ஜலம் வேண்டும். இதோ இப்போது கொண்டு வருகிறேன். என்னடி இது? என்னடி, உனக்கு விக்கல் சரியாகி விட்டதா? சரியாகி விட்டது மாமி. மாமி, எனக்கு பானகம் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களே. எனக்கும் மோர் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களே. ஓ ஆமாம், மறந்தே விட்டது. தஞ்சா, உள்ளே போய் ஒரு குவளையில் பானகமும் ஒரு குவளையில் மோரும் கொண்டு வா. வேண்டாம். என்னடி இது? இப்பொழுதுதான் கேட்டீர்கள், வேண்டாம் என்கிறீர்கள். அது நீங்கள் உங்கள் கையால் கொடுத்தால்தான் அது ருசியாக இருக்கும். அவ்வளவுதானே. போடி தஞ்சா, போய் ரெண்டையும் கொண்டு வந்து என்னிடம் கொடு. நான் என் கையால் கொடுக்க வேண்டுமாம். ரொம்பவும் தான் ஆசைப்படுகிறார்கள். போ. வேண்டாம் வேண்டாம் மாமி, நீங்கள் உங்கள் கையால் மோரையும் பானகத்தையும் கலக்கி கொண்டு வந்து கொடுத்தால்தான் அது எங்களுக்கு ருசியாக இருக்கும். பரவாயில்லையே, என் கைப்பக்குவம் தஞ்சாவுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவளுடைய தோழிகளான உங்களுக்கு தெரிகிறதே. இருங்கள், நானே போய் கலக்கி கொண்டு வருகிறேன். இந்த குவளையை கொடு. தஞ்சா, சற்று வெளியே வாடி. எதற்கடி? எதற்கா? படித்து விட்டால் உன் அம்மா ஒரு நொடியாவது உன்னை தனியாக பார்க்க வேண்டும் என்றால் விடமாட்டேன் என்கிறாளே. பசை போட்டு ஒட்டி கொண்டு இங்கேயே பிடிவாதமாக நின்று கொண்டு வாடி வெளியே. சொல்லுங்களடி, என்ன விஷயம்? நாளைக்கு நீ காந்திமதி மாமியை வழக்கமாக சந்திக்கும் கோயிலில் சந்திக்கிறாய். இதை மாமியே உன்னிடம் சொல்ல சொன்னாள். என்ன, கோயிலுக்கு வருகிறாயா? நாங்கள் போய் காந்திமதி மாமியிடம் சொல்ல வேண்டும். சரி, வருகிறேன் என்று சொல்லிவிடு. ஏய் தஞ்சா, உன் அம்மா வருகிறாள். என்னடி, இங்கு வந்து விட்டீர்கள்? சற்று காற்றோட்டமாக இருக்கும் என்றுதான் மாமி இங்கு வந்தோம். சரி சரி, இந்தாருங்கள். ஆஹா, பிரமாதம் மாமி. உங்கள் கைப்பட்டதினால்தான் மோர் இப்படி ருசிக்கிறது. ஆமா மாமி, மோர் ருசிக்கிறது. ஏய், நான் மோரை கொண்டு வரவில்லை, இரண்டுமே பானகம் தான். ஆமாம் ஆமாம், பானகம்தான். வாய் தவறி மோர் என்று சொல்லிவிட்டோம். உங்கள் கைப்பட்டதினால்தான் பானகம் இப்படி இனிக்கிறது. வெல்ல முடியாது, என் கை படாவிட்டாலும் அது இனிக்கும். சரி தஞ்சா, நாங்கள் வருகிறோம். என்னடி, இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டு விட்டீர்கள்? வந்த வேலை முடிந்து விட்டது, அதனால் புறப்படுகிறோம். வந்த வேலையா? என்ன வேலை? அதுதான் மாமி, உங்கள் கையால் பானகம் குடிக்க வேண்டும் என்ற வேலை. நன்றாக இருக்கிறதடி. அப்படியானால் நீங்கள் தஞ்சாவை பார்க்க வரவில்லையா? தஞ்சாவையும் தான் பார்க்க வந்தோம். அந்த வேலையும் முடிந்து விட்டது. சரி தஞ்சா, நாங்கள் வருகிறோம். பகவான் அனுகிரகத்தில் உனக்கு சாஸ்திர ஞானமும் வடமொழியில் சற்று அதிகமாகவே பாண்டித்யம் இருப்பதும் உண்மைதான். அதற்காக யாரை வேண்டுமானாலும் கண்டிக்கலாம், திருத்தலாம் என்று முடிவெடுத்து விட்டாயா?
மடத்தில் இருக்க அருகதையற்றவன், அடியேனின் சம்மதத்தையும் பெற தகுதி இல்லாதவன். உடனே இந்த மடத்தை விட்டு வெளியே சென்று விடு. தெய்வக்கரசு நம்பி, என்னப்பா இது? அண்ணா, என்னடா இது குழந்தை மாதிரி? ஆண் பிள்ளை அழலாமா இப்படி? அடியேன் குழந்தை இல்லை அண்ணா, மகா பாவி, வாழ்வதற்கு சற்றும் தகுதி இல்லாத பெரும் பாவி. நீ முதலில் அழுவதை நிறுத்து. அமுது செய்ய வரவில்லை என்று அம்புஜம் சொன்னால், அதனால் தான் உன்னை தேடிக்கொண்டு வந்தேன். சரி வா, அகத்திற்கு செல்லலாம். இல்லை அண்ணா, வேண்டாம். அடியேனுக்கு எதுவும் வேண்டாம். ஆச்சாரியரின் மனதை நோகடித்த எனக்கு உணவு ஒரு கேடா? சரி, ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. அதையே எண்ணி உன் தேகத்தை வருத்திக் கொள்ளாதே. வருந்தட்டும், நன்றாக வருந்தட்டும். அந்த வேதனையிலேயே இந்த தேகம் அழிந்து போகட்டும். அபச்சாரத்திற்கு ஆளான இந்த தேகம் இருந்தால் என்ன, போனால் என்ன? தெய்வக்கரசு நம்பி, தயவு செய்து உன்னை கட்டுப்படுத்திக் கொள். உணர்ச்சி வசப்படாதே. ஆச்சாரியார் மிகவும் கண்டிப்பானவர் என்று உனக்கு தெரியாதா? அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? இனி என் முகத்தில் விழிக்காதே, இந்த மடத்தின் பக்கத்தில் காலடி எடுத்து வைக்காதே என்று கூறிவிட்டாரே. சரி, வருத்தப்படாதே. என்னையே எடுத்துக்கொள். முதலாக ஆச்சாரியார் மடத்திற்கு வந்தபோது ஆச்சாரியார் அடியேனை ஏறெடுத்தும் பார்க்க மறுத்துவிட்டார். பிறகு அவருடைய அருளை பெறவும் அவரை இசைய வைத்து கைங்கரியம் செய்யவும் படாத பாடுபட்டு விட்டேன். பல அவமானங்களை தாங்கினேன். பின்னர்தான் அவர் உள்ளம் இலகியது. அண்ணா, தங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் வேறு, இன்று அடியனுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலை வேறு. மிகவும் ஆவலோடு அல்லவா ஆச்சாரியரின் ஸ்லோகங்களை படித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கிரகித்துக் கொண்டேன். நல்ல எண்ணத்தில் தானே அந்த பெரியவரின் குற்றையும் மறுத்துரைத்தேன். நல்லதாக நினைத்து செய்தது இப்படி இரண்டகமாக ஆகிவிட்டது. பெருத்த அபராதி ஆகிவிட்டது. அடியேனையும் அறியாமல் ஓர் அகந்தை இன்னும் குடிகொண்டிருந்திருக்கிறது. அதுதான் வெளிப்பட்டு இப்போது என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது. அந்த அளவுக்கு அடியேன் ஒரு பக்குவமற்ற நிலையில் இருந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நம் ஆச்சாரியரின் அருகிலேயே இருந்து அவரது மனநிலையை நன்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அடியேனோ வெகு தூரத்திலிருந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். எனவே அவரின் விருப்ப வெறுப்பை உணராமல் போனேன் அண்ணா, உணராமல் போனேன். நம்பி, நாம் சிந்திக்கும் கோணம் வேறு, ஆச்சாரியாரின் எண்ண ஓட்டம் வேறு, கண்ணோட்டமும் வேறு. அவரது தொலைநோக்கு பார்வையும் தீர்க்க தரிசனமும் நம்மால் உணர முடியாது. நீ இப்படி ஒரு காரியம் செய்த போது நாங்கள் யாவரும் கூட அதில் இவ்வளவு பெரிய அபச்சாரம் நேரிடும் என்று ஒருபோதும் எண்ணியதில்லை. மாறாக நீ ஒரு உயர்ந்த காரியத்தை செய்துவிட்டதாகவே எண்ணினோம். ஆனால் ஆச்சாரியாரின் கண்ணோட்டத்தில் ஏனோ வேறு விதமாய் போய்விட்டது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியாரின் விஷயத்தை நாம் அணுகும் போது மிகவும் கண்ணும் கருத்துமாக அணுக வேண்டும் என்பது இந்நிகழ்ச்சி நமக்கு கற்பித்து தரும் பாடம். ஆச்சாரியார் எதை விரும்புவார், எதை ஏற்பார், எது அவர் மனதிற்கு இதத்தை தரும் என்பதை பார்த்து பார்த்து கவனமாக அணுக வேண்டும் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. சரி, ஆனது ஆகிவிட்டது. நீ சிறிது காலம் இதையெல்லாம் மறந்துவிட்டு மணக்கால் நம்பிகளின் ஆச்சாரியரின் மடத்தில் உன் பழைய சேவைகளை நீ தொடர்ந்து செய்து வா. கூடிய விரைவில் ஆச்சாரியாரின் மனம் இலகிவிடும். பிறகு வந்து உன்னை நான் அழைக்கிறேன். நாளை உடனே உன்னை ஊருக்கு அழைத்துச் செல்கிறேன். வருந்தாதே. எப்படி அண்ணா, என்று முகத்தோடு அடியனின் ஊருக்கு செல்வேன். உங்க மடத்திலும் இவ்வளவு பெரிய அபச்சாரத்தை சுமந்து கொண்டு எப்படி அண்ணா எம்மால் சேவை செய்ய முடியும்? நம்பி, சிறிது காலம் கழிந்தால் அனைத்தும் சரியாகிவிடும். காலம்தான் சிறந்த மருந்து. இல்லை அண்ணா, அடியேனால் ஊருக்கு திரும்ப முடியாது. செய்த அபராதத்திற்கு தகுந்த பிராயச்சித்தம் இங்கேயே செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் அடியேனின் மனம் ஆறுதல் அடையும். அதுவரை ஸ்ரீரங்கத்தை விட்டு அடியேன் செல்ல மாட்டேன்.
வா தஞ்சா. நீ வருவாயோ மாட்டாயோ என்று எனக்கு சந்தேகமாகிவிட்டது. எனக்கும் உங்களை இன்று பார்ப்பேனோ என்று சந்தேகமாகிவிட்டது. நீ என்னை சந்திப்பதாக சொன்னதாக உன் தோழிகள் வந்து சொன்னார்கள். அதை நம்பித்தான் இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருந்தேன். நேரமாக ஆக எனக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே போக ஆரம்பித்தது. வெளியில் வருவதே பெரும் பாடாகிவிட்டது மாமி. இப்போதும் கூட என் அம்மாவிற்கு என்னை வெளியே அனுப்ப விருப்பமே இல்லை. எப்படியோ எதையோ ஒன்று சொல்லிவிட்டுதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். உட்கார் தஞ்சா. மாமி, ஏதோ பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்போது பேசாமல் உட்கார்ந்திருக்கிறீர்களே. பேச வேண்டும். சொல்லுங்கள் மாமி. சொல்லுங்கள் மாமி. தஞ்சா, மறைக்காமல் சொல். இப்போது உன் அகத்தில் ஒரு சம்பந்தம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அது உனக்கு பிடித்திருக்கிறதா? ஏன்? தெரியவில்லை. தெரியவில்லையா? உண்மையை சொல். ஏன் பிடிக்கவில்லை? நான் தான் உங்கள் மாற்றுப்பெண் என்று பாட்டி வாய் நிறைய சொல்லி சொல்லி அதுவே என் மனதில் ஆழமாக வேரூன்றி விட்டிருக்கிறது. இப்போது என்னை அதை மாற்றிக்கொள் என்று சொன்னால் என்னால் எப்படி முடியும்? ராமானுஜன் தான் உனக்கு கணவராக வர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா தஞ்சா? தெரியவில்லை. ஆனால் நீங்கள் தான் எனக்கு மாமியாராக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஸ்தானத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க என்னால் முடியாது. என்னாலும் முடியாது தஞ்சா. உன்னை தவிர வேறு ஒரு பெண்ணை என் மாற்று பெண்ணாக என்னாலும் நினைத்து பார்க்க முடியாது. மாமி, நீதானடி, நீதான் என் மாற்று பெண். எப்படி மாமி? எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம் என்று பலமுறை என் பெற்றோர்களிடம் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். என் பெற்றோர்களை எதிர்த்து கொண்டு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இவர்தான் வேண்டும் என்று என்னால் சொல்ல முடியாதே. நான் அப்படி வளரவில்லையே மாமி. அன்று நீங்களும் மாமாவும் பழம், பாக்கு, வெற்றிலை, புஷ்பம் இவைகளோடு எங்கள் அகத்திற்கு வந்தபோது நான் மகிழ்ச்சியில் மிதந்தேன் மாமி. ஆனால் பூமி தேவியின் சீமந்தத்திற்காக நீங்கள் என் அப்பாவை அழைக்க வந்தீர்கள் என்று தெரிந்தபோது என் மனக்கோட்டை மணல் கோட்டையாக சரிந்து போனது மாமி. துரதிர்ஷ்டமடி பெண்ணே, துரதிர்ஷ்டம். நாங்கள் அன்று உன்னை பெண் கேட்பதற்காகத்தான் வந்தோம். என்ன மாமி சொல்கிறீர்கள்? நீங்கள் பூமி தேவியின் சீமந்தத்திற்கு அழைக்கத்தானே அன்று எங்கள் வீட்டிற்கு வந்தீர்கள்? இல்லை, சூழ்நிலை என் அகத்துக்காரரை அப்படி மாற்றி சொல்ல வைத்து விட்டது மாமி. விதி, வேறென்ன சொல்வது? அன்று உங்கள் அகத்திற்கு வந்த உடனே ஏதோ விசேஷமாகத்தான் வந்திருக்கிறோம் என்று உன் அப்பா புரிந்து கொண்டார். ஆனால் அதை நாங்கள் சொல்வதற்கு முன் விதி உன் அப்பாவை உனக்கு வேற வரன் பார்த்திருக்கும் விஷயத்தை சொல்ல வைத்து விட்டது. பிறகு எப்படி உன்னை பெண் கேட்டுத்தான் உங்கள் அகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று உன் பெற்றோரிடம் சொல்ல முடியும்? ஆனாலும் நான் பேச எத்தனித்தேன். ஆனால் அது மரியாதை இல்லை என்று ராமானுஜனின் அப்பா என்னை பேச விட்டாமல் தடுத்து விட்டார். பிறகுதான் பூமி தேவியின் சீமந்தம் என்று சமயோச்சிதமாக சொல்லி சமாளித்தார். அப்பாவுக்கு இந்த சம்பந்தம் மிகவும் பிடித்து போய்விட்டது என்று தோன்றுகிறது. தன் பெண் வசதியான இடத்தில் வாழ்க்கைப்பட வேண்டும் என்று அவர் விரும்புவதில் தவறில்லை தஞ்சா. ஆனால் அதில் எனக்கு விருப்பமில்லையே மாமி. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஏன் மாமி பெருமாள் இப்படி என்னை சோதிக்கிறார்? உன்னை மட்டும் இல்லை தஞ்சா, என்னையும் தான் சோதிக்கிறார். திருமணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்த ராமானுஜனை திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்து விட்டேனே. இனி தஞ்சமாம்பாளை
மாற்றுப் பெண்ணாக ஆக்கிக் கொள்வதற்கு என்ன தடை இருக்க போகிறது என்று சற்று இருமாந்து கூட இருந்தேன். அதற்குத்தான் இந்த சோதனை. பரவாயில்லை, பெருமாள் என்னை சோதிக்கட்டும். ஆனால் நான் செய்யும் பூஜை புனஸ்காரங்கள் உண்மை என்றால் சோதிப்பது போல் சோதித்துவிட்டு பின் என் கோரிக்கையை நிறைவேற்றுவார். அந்த பூஜை புனஸ்காரங்கள் உன்னை என் மாற்றுப் பெண்ணாக ஆக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தஞ்சா. எப்படியாவது இதை பற்றி உன் அம்மாவிடம் பக்குவமாக பேச வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம். பெருமாளின் அனுகிரகம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நல்லதே நடக்கும். இல்லை மாமி, என் அப்பாவுக்கு இந்த சம்பந்தத்தில் இருக்கும் பிடிப்பு காரணமாக இதுவரை என்னிடம் உரத்த குரலில் கூட பேசாத என் அப்பா கல்யாணத்திற்கு எதிராக நான் ஏதாவது பேசினால் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பித்து விடுகிறார். இந்த திருமணத்தை நடத்தாமல் அவர் விடமாட்டார் போலிருக்கிறதே. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. பெருமாள் நம்மை கைவிட மாட்டார். முப்பது முக்கோடி தேவர்களும் கூடியிருக்கும் உறவினர்களும் ஆசிர்வதிக்க ராமானுஜன் உன் கழுத்தில் திருமாங்கல்யம் சூட்டுவார். நிச்சயிக்கப்பட்ட ஒரு நன்னாளில் ராமானுஜனுக்கு நீ நிச்சயம் மனைவியாவாய். இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தஞ்சா. மாமி